ஹலோ வணக்கம் நண்பர்கள் KL2TN லாட்ஸா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பம்பர் குழுக்கள் நடந்திருக்குது. இதுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்து அப்படின்னா ஏபி 2 டிஜிட்டில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு நம்பர் 2 டிஜிட்டில் மட்டும் மேட்சாக இருக்குது. ஸோ வழக்கமாக நம்ம ஆல் போர்டு எப்பவுமே ஒரு ஹிட்டு கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி பம்பர் எப்படினாலும் ஆல் போர்டு மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் ரிசல்ட்டு 135க்கு 135 452 6 டிஜிட் சொல்கிறேன். ஸோ 452க்கு கடைசி 3 டிஜிட்டுக்கு நம்ம ஏபி 45 54 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். ஸோ மொத்தம் 6 நம்பர் கொடுத்துருந்தோம். அதில் ஒரு நம்பர் சரியாக மேட்சாக இருக்குது. ஸோ 45 54 அப்படியே எடுத்த நம்பரை திருப்பி வச்சோம். ஓரளவுக்கு அது மேட்ச் ஆகி பாஸ் ஆகிருக்குது. சரி வாங்க ட்ரையல் நம்பர்ஸ் பார்த்தோம்னா முதல் ட்ரையல் நம்பர் சரியாக பார்க்கும்போது ரொம்ப வேகமாக போயிடுச்சு. ரெண்டாவது ட்ரையல் நம்பர் 318415 ரிசல்ட்டு 135452. ஸோ பம்பர் குழுக்களாக இருந்தாலுமே இந்த 6 நம்பரை மையமாக வச்சு நம்ம வழக்கம் போல் நம்ம கணிப்புகளை கையோட பார்த்தலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி சம்ருதி ட்ரா நம்பர் 56 குழுக்கள் நம்பர் பார்த்திங்கன்னா 56வது குழுக்கள் நம்பர் சம்ருதி அந்த ட்ரா நம்பர் நடத்துகிறாங்க. அதுக்கான கணிப்புகளை நம்ம வழக்கம் போல் பார்த்துக்கலாம். ஸோ வழக்கம் போல் தான் நம்ம ஆல் போர்டு 2 நம்பர் கொடுத்துக்கிறோம். அந்த 2 நம்பர் நேற்று வந்தால் ஒரு நம்பரோட மேட்ச் ஆகுது. நேற்று 452 சி போல் 2ஆம் நம்பர் வந்துச்சு. அதேபோல் இன்றைக்கி ஆல் போல் 2 3க்கு தொடர்ந்து கொடுத்துக்கிறேன். சண்டே பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி என் கணக்கு பிரகாரம் 2 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எப்பவுமே நம்ம எடுக்கிற போது ஒரு நம்பர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படின்னு தொடர்ந்து எடுத்துக்கிறேன். ஆல் போர்டில் 2 3 அப்படின்னு ஒரு கணக்கோட மேட்ச் ஆகுதான் பாருங்கள். இது என்னோடய ஒரு தனிப்பட்ட ஒரு கணிப்பு, எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது. அளவாக ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் சூஸ் பண்ணி பாருங்கள், கணக்கோட மேட்ச் ஆனால் மட்டும். ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கம் போல் 3 நம்பர் எடுத்துக்கிறோம். 2 3 6 அப்படின்னு. ஏ போர்டுக்கும் அதே தான், பி போர்டுக்கும் அதே தான், சி போர்டுக்கும் அதே தான். ஸோ ஏபிசி போர்டு நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் குறைஞ்சது ஒரு போர்டுலேருந்து ஒரு நம்பராவது மினிமம் எதிர்பார்த்த மாதிரி பொருந்தி வரும். அதிகபட்சம் 2 நம்பர் 3 நம்பரும் வந்துருக்குது. ஸோ இந்த ஏபிசி போர்டு மையமாக வச்சு தான் நம்ம 3 டிஜிட்டில் ஒரு 10 நம்பர் எடுத்துக்கிறோம். மொத்தமாக எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா 27 நம்பர் வரும். அவ்வளோ நம்பர் வேண்டாம், 10 நம்பர் போதும். அது நமக்கு ஒரு மினிமம் ஒரு பிசி வந்தால் கூட எதிர்பார்த்துற நம்பர் மேட்ச் ஆகும். ஸோ மேக்ஸிமம் பிசி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஏபிசி போர்டு வச்சு. ஏன்னா நிறையா வெட்டியாக பொறுத்தா மேட்ச் ஆகுது. மேக்ஸிமம் பிசி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கணக்கில் வருதாங்க.